ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிவிகே செல்லக்குட்டீஸ். நம்ம ஆடுங்க பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வீட்டோட முன்பக்கம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கு 60 வந்து ஆடுங்களுக்குன்னு தனியாக இடம் விட்டுருக்கேன். அதில் ஒரு ஷெட் அமைச்சு 2 மாமரம் இருக்குது. அந்த நிழலில் தான் அவங்க இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து பண்ணை முறையில் தான் வளர்க்கணும்னு நான் பிளான் பண்ணது. ஆனால் நம்ம வீட்டு முன்னாடி நல்லா பசுமையாக இருக்கிறதுனால இது மேய்ச்சல் ஆடு மாடு எல்லாம் கூட்டு வந்துட்டு இருந்த இடம் தான். இப்போ வீடுங்க வந்துடுச்சு. அதனால் இப்போ நம்ம ஏன் எல்லாம் நிறையா வந்து சினை ஆடுகளாக இருக்காங்க. இளஞ்சனை ஒரு 5 இளஞ்சனையும் நல்ல முத்தின சினை வந்து ஒரு 2 ஆடுகள் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம மேய்ச்சல் முறையாகவும் கொஞ்சம் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இன்னிலேருந்து ஆடுங்களை வந்து மேய்ச்சல் கொண்டு வரலான்ட்டு ஒரு ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பசுந்தீவனம் அடர் தீவனம் எல்லாமே ப்ராப்பராக ரெகுலராக கொடுக்குறேன். அதில் பிரச்சனை இல்லை. இவங்க கொஞ்சம் நல்லா ஓடி ஆடி விளாடணும் அப்படின்ற ஒரே கான்செப்டில் தான் வெளியே கொண்டு வர்றது. நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து கொடி ஆடு வெரைட்டி. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாம் பொடி ஆடுங்க தான், அதாவது இந்த நாட்டாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நிறைய. இவங்க வந்து கொடியாடுன்றதுனால கொஞ்சம் நீட்டு போக்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க வளர்ச்சி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நல்லா ஓடி ஆடி இந்த மாதிரி விளாட்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். உடம்புக்கும் ஹெல்த் இல்லையா, அந்த ஒரு கான்செப்டில் வெளியே கொண்டு வந்திருக்கேன். இன்னிலேருந்து நம்ம நாள் தவறாமல் ஒரு 4 மணி நேரமாச்சும் வெளியே விடலான்ட்டு ஒரு ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே பிளாட் க்ளீன் பண்ணுறேன்ட்டு வேப்ப மரம்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதை தான் இப்போ மேய்ஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப இது எனக்கு முதல்ல வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். பட் ஆனால் நல்லா மிங்கிள் ஆகிட்டாங்க. என்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நான் எங்கே போகிறேன்னா என்னை சுற்றியே தான் வராங்க. நான் கட்டி கூட வைக்கிறதில்ல பாருங்கள், கூடவே தான் நிற்கிறேன். நம்ம வீட்டு முன்னாடி டாக்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழகின தெருடாகுங்களும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி சாப்பாடு வைக்கிறதுனால அவங்களாலையும் எதுவும் பிரச்சனை வராது. நம்ம சொன்னால் மிரண்டு ஓடிடுறாங்க. ஏன்னா இதுவும் நான் உங்களை மாதிரி ஒரு ஜீவராசிங்கடா அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னோன்னா அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. அந்த தைரியத்தில் தான் நான் வெளியே கொண்டு வரேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக அவங்கள வந்து விட்டோன்னா அவங்க மனநிலைமைக்கு நல்லாயிருக்கும். நல்ல உடம்புக்கு மனசுக்கு அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கிறதுனால உடம்புல எந்த வித நோயும் வராது. அது இல்லாமல் ஒரு 2 நாள் முன்னாடி தான் நம்ம பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. இருக்கட்டும், நல்லா இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக கூப்பிட்டு வரலாம். இங்கே வந்து இப்போதைக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஆடுங்க மாடுங்கள்லாம் மேய்ச்சல் கொண்டு வர்ற ஏரியா தான். அதனால் இப்போ வர்றதில்ல. ஏன்னா மாடுங்க அங்கே பார்க்கலாம், மாடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. ஆடுங்க இந்த பக்கம் கொண்டு வர்றதில்ல. அதனால் பிபிஆர் நம்ம அந்த பிரச்சனையும் வராது இல்லையா, அந்த நோய் தொற்று இருக்கா. ஏன்னா அவங்க அந்த மற்ற சில ஆடுங்கள் வந்து அது மூலமாக இருந்தால் பரவலான்ட்டு யோசிக்கலாம். இப்போ முழுக்க நம்ம ஆடு மட்டும் தான் நம்ம வீட்டு முன்னாடி நம்ம இடத்துல மேய்ச்சிட்ருக்குன்றதுனால மேய்ஞ்சி சாப்பிட்டு இருக்கிறதுனால நம்ம மேற்கொண்டு பயப்படாமல் நான் விடுறேன். ஒரு 4 மணி நேரம் சாலிடாக இவங்களை விட்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் நல்லா தண்ணி காட்டிட்டு அசை போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னிலேருந்து இதை கொஞ்சம் ப்ரொசீஜராக பண்ணலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள், இதில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா செனன்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த வெள்ளைக்கருப்பு இருக்கா பார்த்தீங்க, அவசனை. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தராக வருவாங்க இனிமேல் தான். இந்த பக்கம் எல்லாம் கலந்து இருக்கிறதாங்க. மேய்ச்சல் கொண்டு போகிறது வந்து அவங்களுக்கு இந்த கொழுப்படிக்கிறது அதெல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஒரு நாள் முழுக்க மேய்ச்சல் கொண்டு போகிறோமோ இல்லையோ, ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாச்சும் இந்த விசாலமான இடத்துல ஓடி ஆடி விடுறோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். தேவையில்லாத நோய்கள் வராது, ஹெல்த் இஷ்யூ இருக்காது. இது இளஞ்சனை சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைக்கருப்பு 2மே இளஞ்சனை தான். அந்த பட்டையாக இருக்கும் பாருங்கள், அதுவும் இளஞ்சனை தான். ஒரு ப்ரௌன் அண்ட் ஒயிட்டில் இருக்கா பார்த்திங்களா,
அவளும் ஒரு 2 மாதம் செனை, அது ஃபுல் கருப்பு மாதிரி இருக்காளே அவள் ஒரு 3 மாதம் செனைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இவ பேர் வந்து ஒல்லி பீச்சின்னு வச்சுருக்கேன். இருக்கிறதுல இவ தான் கொஞ்சம் லீனாக இருக்கிறா. நம்மக்கிட்ட வந்து ஆடுங்க வந்து 2 மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. அதில் ஒருத்தி ரொம்ப லீனாக இருக்கா. அவளை எப்படியாச்சும் தேத்தணுன்ட்டு சத்து ஊசிலாம் போட சொல்லியிருக்கேன். டாக்டர் போட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருவான்னு நம்புகிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க. இவன் மான்குட்டி வெள்ளை கலரில் இருக்காளே அவள் மான்குட்டி பேர். இவ பேர் வந்து நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் வச்சுருக்கோம். இவ தான் நல்லா நிற செனையாக இருக்கா. நிற செனை இன்னொரு எப்படியும் ஒரு 4 மாதத்துக்கு மேலே தான் சொன்னாங்க. அப்புறம் இவங்க 2 பேர் தான் முதல்ல நம்ம பண்ணையில் வந்து குட்டி போடுவாங்க நான் நம்புகிறேன். இவ ஒருத்தி. இவளுக்கு முன்னாடி இவ போடுவாளா இல்லை இவளுக்கு முன்னாடி அந்த புளியம்போர் போடுவாளான்னு தெரியல. இதோ அவளும் காட்டுறேன் பாருங்க. அங்கே இருக்கா பார்த்தீங்களா, வெள்ளை ப்ரௌனில் புளியாக இருக்கால. அவள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டு போக்கா நல்லா வெயிட்டாக இருப்பா. இவ வந்து கொஞ்சம் மடியும் வச்சிடுச்சு. எப்போனாலும் குட்டி போடும். இன்னொரு 10லேருந்து 15 நாளில் குட்டி போடும்னு நம்புகிறேன். பார்ப்போம் 2 பேரில் யார் குட்டி போடுறாங்கன்ட்டு. நம்மளோட பண்ணையில் வரவு யார் மூலமாக வருதுன்னு தெரியல. கண்டிப்பாக இவங்க 2 பேர் மூலமாக தான் இருக்கணும். மற்றவங்களாம் ரொம்ப குட்டியாக தான் இருக்காங்க. வயிறெல்லாம் இன்னும் குட்டியாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு என்னதான் பணம் காசுன்னு சம்பாதிக்கிறோம், அதுக்காக நம்ம ஆடுங்க வாங்குறோன்ற மாதிரி இருந்தாலும் இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க மூலமாக ஒரு குட்டி பிறக்குது அப்படிலாம் பார்க்கும்போது மனசுக்கு இதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு விஷயம் இவங்களெல்லாம் வளர்க்கும் போது. அது மனசுக்கு நெருக்கமாக வளர்த்து அது உங்களுக்கு பேர் வச்சு அப்படின்னும் போது அதெல்லாம் சந்தோஷமான விஷயந்தான். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்ட்டு. ஒருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 15 கிலோக்கு மேலே தான். அந்த ஒல்லி பீச்சின்னு சொன்னேன் பாருங்க, அவள் மட்டும்தான் ஒரு 10-11 கிலோ இருக்கிறா. மிச்சம் எல்லாருமே 15 கிலோ கிராஸ் ஆகிட்டாங்க. என்கிட்ட வரும்போது எல்லாமே ஒரு 10 கிலோ 9.5 கிலோ 9 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தாங்க. இந்த 2 மாதத்தில் கொஞ்சம் தேறி இருக்காங்க. இந்த இடமும் ஊர் எல்லாமே வந்து செட் ஆகணும். ஒரு 400-500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காங்க இல்லையா. அதனால் நம்ம ரொம்ப சீக்கிரமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவங்க வளர்ந்த சூழ்நிலை, மண் தண்ணி எல்லாமே வேறு. என்கிட்ட வந்து ஒரு கரெக்டாக சரியாக ஒரு 2 மாதம் ஆகுது.